السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه حزب الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى: ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. صدق الله العظيم. மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய சான்றோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சுப்ஹான் அல்லதி என்ற 15வது ஜுஸுவிலே வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்மு என்ற ஆயத்திலே முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறான். இந்த ஆயத்து நம்பர் சூரா 17, ஆயத்து நம்பர் 36 ஆகும். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன? வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்மு, ஓ மனிதா, உனக்கு எந்த விஷயத்தில் ஞானம் இல்லையோ, எந்த விஷயத்தில் உனக்கு கல்வி அறிவு இல்லையோ அந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. இன்ன சம, உன்னுடைய காது, ஒல் பசர, உன்னுடைய கண்ணு, ஒல் ஃபுஆத, உன்னுடைய இதயம், இது எல்லாமே விசாரணைக்கு உட்பட்டவை என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா சொல்கிறான். அப்ப எந்த விஷயத்தில் உனக்கு மார்க்க அறிவு இல்லையோ அந்த விஷயத்தில் தலையிடாதே என்று சொன்னதிலிருந்து நமக்கு தெரிவது, மார்க்க ஞானம் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக பத்வா கொடுக்க கூடாது. மார்க்கம் தெரியாமல் சட்டங்களை மக்களுக்கு சொல்வது ஹராம் ஆகும். உதாரணமாக பெஹிஷ்தி ஜேவர் என்ற கிதாபிலே குஃப்ர் और ஷிர்க் और बिदात की बातों की बयान என்ற தலைப்பு போட்டு பழைய காலத்து வஹாபி அஷ்ரப் அலி தானவி என்பவர் சொல்கிறார், हार डालना, तस्वीर रखना, किसी को दूर से पुकारना. அதாவது பூமாலை போடுவது, உருவ படங்களை வைப்பது, தூரத்தில் இருக்கும் ஒருவரை இங்கிருந்து அழைப்பது, இது எல்லாமே குஃப்ரு, ஷிர்கு, பிதாத்து என்று சொல்கிறார். அவர் சொல்கின்ற இதெல்லாம் தவறான சட்டங்களாகும். பூமாலை போடுவது ஷிர்கு, குஃப்ரு, பிதாத் என்று எந்த கிதாபிலும் இல்லை. மாலையில், பூமாலையில் நறுமணம் வீசுகிறது. நறுமணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானது என்பதற்காக அந்த நறுமணத்தை நாம் முகர்கிறோம். அது பத்தி, அத்தர், சாம்பிராணி, பூமாலை எதிலிருந்து வந்தாலும் நறுமணம் தானே. அப்ப பூமாலை போடுவது கூடாது என்று எந்த கிதாபிலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத கருத்தை அவர் சொல்வது ஹராம் ஆகும். அதுபோல தூரத்தில் இருக்கும் ஒருவரை அழைப்பது கூடாது என்று சொல்கிறார். நாம் ஒவ்வொரு நபர்களும் தொழுகும் போது இங்கிருந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு, ஓ நபி அவர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி, சமாதானம், சலாம் உண்டாகட்டும் என்று சொல்கிறோம். இந்தியாவுக்கும் மதீனாவுக்கும் ஆயிரக்கணக்கான மைல்கள் வித்தியாசம் உள்ளன. அப்ப தூரமாக இருக்கின்ற ரசூலுல்லாஹ்வை நாம் அழைக்கத்தானே செய்கிறோம். இப்படி எத்தனையோ தவறான விஷயங்களை சொல்வது, மார்க்க ஞானம் இல்லாமல் நீங்கள் இப்படி சொல்ல தலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதுபோல பத்தாவா ரஷீதியா என்ற கிதாபிலே ரஷீத் அஹ்மத் கங்கோஹி என்பவர் மௌலிது மஜ்லிஸ்களில் வைக்கப்பட்ட சீரணிகளை சாப்பிடுவதும் மௌலிது ஓதுவதும் கூடாது என்று சொல்கிறார். இதுவும் மார்க்க ஞானம் இல்லாமல் கொடுக்கின்ற பத்வாவாகும். அப்ப அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்மு, உங்களுக்கு மார்க்க ஞானம் இல்லை என்றால் அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று சொல்கிறான். அதுபோல சிலர் பணத்தை வாங்கி கொண்டு கோர்ட்டிலே பொய் சாட்சி சொல்வார்கள். நடந்த நிகழ்ச்சி என்னதென்றே தெரியாமல், என்னதென்றே அறியாமல் பொய் சாட்சி சொல்வதும் மேலே சொன்ன ஆயத்தின்படி ஹராம் ஆகும். சிலைகளை வணங்கக்கூடியவர்களும் சென்று, நீங்கள் ஏன் கடவுள் அல்லாத உங்களால் செய்யப்பட்ட, கைகளால் உருவாக்கப்பட்ட இந்த கற்சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று நாம் கேட்டால், பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய முன்னோர்கள் மற்றும் பெற்றோர்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள், நாங்களும் அதே போல் அவற்றை வணங்குகிறோம் என்று சொல்வார்கள்.
அப்ப இவற்றை வணங்க வேண்டும் என்பதற்கான எந்த ஆதாரமும் எந்த வகையான அறிவும் இல்லாமல் பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்ததனால் நாம் செய்கிறோம் என்று சொல்கிறார்களே, அதுவும் மிகப்பெரிய தவறுதான். அப்ப மொத்தத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா உங்களுக்கு ஞானமில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று சொல்கிறார். அதுபோல சிலர் மார்க்கம் தெரியாமல், மார்க்க சட்டம் தெரியாமல் பயான் செய்வார்கள். மார்க்கம் தெரியாத மடையர்கள் பயான் செய்வதும் மார்க்கத்தில் ஹராமாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தப்லீக் ஜமாத்துல 40 நாள் போயிட்டு வந்த உடனே 5-6 தமிழ் புக்கை படிச்சுக்கிட்டு சிலர் பயான் செய்ய ஆரம்பிப்பார்கள். அவர்களுடைய பயான் குர்ஆன் ஹதீஸுக்கு விரோதமாக இருப்பதை பல இடத்தில் நான் செவியுற்று இருக்கிறேன். அப்ப மார்க்க ஞானம் இல்லாமல் பயான் செய்யக்கூடாது. பயான் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு 3 ஷரத்து இருக்கணும். ஒன்னு முஸ்லிமா இருக்கணும், 2வது ஆலிமா இருக்கணும், 3வது சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவராக இருக்கணும். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நமக்கு புரிகின்ற ஆற்றலை தருவானாக. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸமா வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுடைய செவிப்புலன், கண், கல்பு எல்லாமே விசாரணைக்கு உட்பட்டவை என்று அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்முடைய கண்ணும் இறைவனிடத்தில் விசாரணை செய்யப்படும். நல்லதை பார்க்க வேண்டும், அல்லதை விட வேண்டும். எத்தனையோ பார்வைகள் இபாதத்துகளாக உள்ளன. காபாவை பார்ப்பது, குர்ஆனை பார்ப்பது, நம்மை 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்டு பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்ப்பது, ஆலிம்களுடைய திருமுகத்தை பார்ப்பது, இதெல்லாம் நல்ல பார்வையாகும். தீய பார்வைகள் விசாரணைக்கு உட்பட்டவை. நல்ல பார்வைகளுக்கு அல்லாஹ் தஆலா சவாபை தருகிறான். அதுபோல உல் ஃபுஆத, உங்களுடைய இதயத்தில் ஏற்படக்கூடிய தவறான சிந்தனைகளை செய்ய வேண்டும் என்று உறுதி செய்தால் அதுவும் விசாரணைக்கு உட்பட்டவை என்பது இந்த ஆயத்தின் கருத்தாகும். அதே நேரத்தில் தீய கொள்கைகளை நம்முடைய மனதில் நினைத்தாலும் சரி, அதுவும் விசாரணை செய்யப்படும். உதாரணமாக தப்லீக் ஜமாத்தை சார்ந்த இஸ்மாயில் ஜஹ்லவி என்பவர் சிராத்துல் முஸ்தகீம் என்ற கிதாபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில் நினைப்பது மிருகங்களை நினைப்பதை விட கெட்டது என்று எழுதியிருக்கிறார். இதை உருதுவிலும் தமிழிலும் மற்ற மௌலவிகளுடைய மௌலவிகள் என்ற பெயரிலே இருக்கின்ற சிலர் என்ன செய்திருக்கிறார்கள், உருதுவிலும் தமிழிலும் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். இதுபோன்ற தீய கொள்கைகள் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு உட்பட்டவை. இறைவனுடைய பிடியிலிருந்து இவர்கள் நாம் தப்ப முடியாது. மொத்தத்தில் நம்முடைய காது, கண்ணு, கல்பு லிஅன்ன குல்ல வாஹிதும் மின்ஹுமா யஸாலுல்லாஹு தஆலா வ இஜாஸிஹி. ரூஹுல் பயான்ல இந்த ஆயத்தில் கீழே மேலே சொன்ன வாசகம் எழுதுகிறார்கள், நம்முடைய மேலே சொன்ன உறுப்புக்கள் அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்யப்பட்டு அதற்கான கூலி கொடுக்கப்படும் என்று விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நம்முடைய உடல் உறுப்புக்களை ஹலாலில் பயன்படுத்த தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.